என்னுடைய குருநாதர் ஸ்ரீ வேணுகோபால் சுவாமிகள் அவர்களை வணங்குகின்றேன். குருவினுடைய குரு சத்குரு தேவர் ஈஸ்வரபட்டாய குருதேவர் அவர்களை வணங்குகின்றேன். ஆனானப்பட்ட அசகாய சூரனா இருந்தாலும் உயிருக்கு ஆபத்துன்னு ஆடிப்போவான். நம்முடைய பூமியில பிறக்கிற எல்லா ஜீவராசிகளும் பார்த்தீங்கன்னா இறப்பை பார்த்து பயப்படும், வேண்டாம் தான் நினைப்பாங்க. இறப்பை யாருமே விரும்புறதில்லை. ஆனால் பிறப்புன்னு இருந்துருச்சுன்னா அது இறப்பு நிச்சயம் தானே. ஆனால் ஒன்று செய்யலாங்க, இறப்பை மட்டும் தள்ளி போட முடியும். அது எப்படி? அதுக்கு முன்னாடி நாம் எப்படி இறக்குறோம், நம்முடைய இறப்பு எப்படி ஏற்படுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாமா? இப்போ ஒரு மேக்னெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், காந்தம். அதில் இரும்பை நாம் வச்சோம்னா என்னவாகும்? ரெண்டுமே அட்ராக்ட் பண்ணிக்கும், ஈர்த்துக்கும் இல்லையா? அதே போல தான் இந்த உடம்புக்குள்ள எல்லா அணுக்களுக்குள்ளேயும் காந்தம் இருக்குங்க. அந்த காந்தம் என்ன பண்ணும்? ஈர்க்கும் சக்தி உண்டுது. அப்போ இந்த காந்தம்லாம் என்ன பண்ணுது? நம்ம உடம்புக்குள்ள நம்ம ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது யாருன்னா நம்முடைய உயிர் தான். இந்த உயிரை இழுத்து பிடிச்சி வச்சிருக்குது. அப்போ எப்போ இந்த காந்தம் கம்மியாகுதோ அப்போ இந்த உயிர் வெளியில் போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்துடும். எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காந்தம் கட்டைகள் எப்போ கம்மியாகும்? நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம்? எப்போ பார்த்தாலும் டென்ஷன், மன உளைச்சல், மன வேதனை, கோபம், இதெல்லாம் வரும்போது என்னவாகுது? விரக்தி, இதெல்லாம் வரும்போது நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய காந்த கட்டைகள் கம்மியாகுது, தேய்மானம் ஆகுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, காத்துலையும் காந்தம் இருக்கு. உடம்புல இருக்கக்கூடிய காந்தத்தை விட காத்துல இருக்கக்கூடிய காந்தம் பவராக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? காத்துடைய காந்தம் என்னோட உயிரை வெளியில் பிடிச்சி இழுத்துரும், உடம்பை கீழே தள்ளிடும். இப்படி தாங்க மரணம் ஏற்படுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வயசானவங்க ரொம்ப பௌர்ணமி காலங்களில், அமாவாசை காலங்கள்லாம், பார்த்துக்கப்பா அமாவாசை வந்துருச்சு, பௌர்ணமி வந்துருச்சு, நாளைக்கு முடிஞ்சிருவாங்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க உடம்பு ரொம்ப மெலிஞ்சு போச்சு, உள்ளுக்குடைய காந்த கட்டைகள்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு, அதோட ஸ்ட்ரென்த் போயிடுச்சு. அப்போ காற்றுல அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி காலங்களில் பார்த்தீங்கன்னா கடலெல்லாம் பயங்கர சீற்றமாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? காந்தங்கள் இங்கே அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த உயிர் பிடிச்சி வைக்கக்கூடிய சக்தி இல்லை அப்படின்னா அது வெளியில் போயிடுது. இப்போது நாம் இறப்பை எப்படி தள்ளி போட முடியும்? இந்த உயிரை நாம் எப்படி தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா, அதுக்கு ஒரே வழி, நம்ம என்ன கடையிலையா இருக்குது போய் வாங்கிக்கிறதுக்கு? காந்தம் கடையில் விற்றுச்சுன்னா வாங்கிக்கலாம். இதுக்கு பணம் வேண்டியதில்லை, மனம்தான் வேணும். அதுக்கு நாம் என்ன பண்ணலாம்? காலையில் 4 மணிக்கெல்லாம் சூரிய பகவான் உதிச்சிடுறார். ஒரு 7 மணி 8 மணிக்குள்ள ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரையிலும் நீங்கள் சூரிய பகவானை நினச்சி அவருக்கு முன்னாடி நின்று, துருவ நட்சத்திரத்தினுடைய அருளால் சூரிய பகவானுடைய காந்த சக்தி எனக்கு கிடைக்கணும், என் உடம்பு முழுவதும் படரணும், என்னுடைய உடலில் கூடிய காந்த சக்திகள் அதிகமாகணும் ஈஸ்வரா அப்படின்னு சொல்லி நீங்கள் திரும்ப திரும்ப புருவ மத்தியிலிருந்து உடலுக்குள்ளே அந்த காந்த சக்திகளை அதிகப்படுத்துங்க. இது ஏன் துருவ நட்சத்திரத்தை எண்ணணும்னு சொல்கிறேன்னா, சூரியன் பார்த்தா நல்லதையும் கவர்ந்துட்டு வருது, கெட்டதையும் கவர்ந்துட்டு வருது. அப்போ நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் வேணுமில்ல. அப்போ அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய அருள் இருந்துச்சுன்னா சூரியன் கிட்ட இருந்து கூட வரக்கூடிய நல்ல சக்திகள், பேரொளிகள் நம்ம உடம்புக்குள்ளே பாயும். நம்ம உடம்புக்குள்ள காந்த சக்தியும் அதிகமாகும், பேரொளியும் ஆகும். நம்ம இறப்பை நிச்சயமாக தள்ளி போட முடியும், நோயிலிருந்து பாதுகாத்துக்கிட முடியும். ஆகையினால கேட்டுணர்ந்தவங்க நீங்கள் உங்களுடைய இறப்பை தள்ளி போட விரும்பினா நாளையிலிருந்தே சூரிய பகவான் முன்னாடி நில்லுங்க. ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் அவருடைய காந்த சக்திகள் வேணும்னு சொல்லி காந்த சக்திகளை அதிகரிச்சுக்குவோம். உங்களுடைய இறப்பை தள்ளி போடுவோம். பேராற்றல் உங்களுக்கு கிடைக்கட்டும்.